السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي هدانا لهذا نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله أما بعد. قال الله تبارك وتعالى في محكم تنزيل وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم ربي هب لي من الصالحين. صدق الله العلي العظيم وصدق رسول النبي الكريم نحن على ذلك من الشاكرين والشاهدين والحمد لله رب العالمين. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني ويفقه قولي ربي زدني علما وارزقني فهما. اللهم صل على سيدنا محمد طب القلوب دوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وبارك وسلم عليه. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அவனுடைய ஸலாத்தும் ஸலாமும் கருணையும் ஈடேற்றமும் நமது நாயகம் நற்குணத்தின் தாயகம் நபிகளங்கள் பெருமானார் ரசூலே அக்ரம் தாஜிதாரே மதீனா சர்வரே காயினார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய தோழர்கள் குடும்பத்தினர்கள் தாபீன்கள் தபா தாபீன்கள் ஷுஹதாக்கள் அவுலியாக்கள் குறிப்பாக மோமின்களான முஸ்லிம்களான நம் அனைவர் மீதும் இன்றும் இனி என்றும் நின்று நிலவட்டுமாக. சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய இந்திய துணைக்கண்டத்தில் நேற்றைய தினம் நவம்பர் மாதம் 14ஆம் தேதி நமது நாட்டின் முதல் பிரதமர் என்று சொல்லப்படக்கூடிய ஜவஹர்லால் நேருவினுடைய பிறந்த தினத்தை குழந்தைகள் தினமாக இந்த நாடு கொண்டாடி இருக்கிறது. குழந்தை என்பது அல்லாஹ் மனிதனுக்கு தருகின்ற மிகப்பெரிய ஒரு வரம் என்று தான் சொல்லலாம். திருக்குர்ஆனுடைய வசனங்களில் பார்த்தால் இன்னமா அம்வாலுக்கும் அவுலாதுக்கும், உங்களுக்கு கொடுக்கப்படுகின்ற குழந்தைகளும் செல்வங்களும் இந்த உலகத்தின் அலங்காரங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஒரு மனிதனுடைய அலங்காரம் இந்த பூமியில் எதை கொண்டுன்னு சொன்னால் அவனுக்கு கொடுக்கப்படுகின்ற செல்வம் மற்றும் குழந்தைகள். இன்னொரு இடத்துல அதே அல்லாஹ் பேசுவான், இன்னமா அம்பாலுக்கும் அவுலாதுக்கும் ஃபித்னா, குழந்தைகளும் செல்வங்களும் உங்களுக்கு கொடுக்கப்படுவதெல்லாம் குழப்பங்கள் என்று சொல்கிறான். இந்த ரெண்டு இடத்தையும் சேர்த்து பார்க்கும்போது திருக்குர்ஆனுடைய முஃபஸ்ஸிரீன்கள் சொல்கிறாங்க, அது குழந்தையும் செல்வமும் குழப்பமாக ஆகுவதும் அலங்காரமாக ஆகுவதும் நீங்கள் செய்து கொள்வதில் தான் இருக்கிறது. உதாரணமாக, செல்வம் கொடுக்கப்பட்ட மனிதன் அந்த செல்வத்தை செலவழிக்க வேண்டிய வகையில் செலவழித்து ஆகாத விஷயங்களில் செலவழிக்காமல் இருப்பது அந்த செல்வம் இவனுக்கு அலங்காரமாக திகழும். அதே போன்று அவனுக்கு கொடுக்கப்படுகின்ற குழந்தை செல்வத்தை அதற்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய விஷயங்களை சொல்லிக் கொடுத்து சரியான முறையில் பயிற்றுவித்து ஒழுக்க முறைகளை சொல்லிக் கொடுத்து வளர்த்தால் இந்த குழந்தை இவனுக்கு அலங்காரமாக இருக்கும், இல்லாவிட்டால் ஃபித்னாவாக மாறிவிடும். தமிழிலே அழகாக சொன்னார்கள், குழந்தை செல்வம். குழந்தை வேற, செல்வம் வேற இல்லை. குழந்தை செல்வம் என்று தமிழிலே நாம் சொல்வோம். செல்வமே குழந்தை தான். ஒருத்தனுக்கு குழந்தை இல்லைன்னு சொன்னால் இந்த உலகத்தில் அவன் எதற்குமே ஆகாதவன் என்று பெயர் சொல்லப்படுகிறான். திருமணம் முடிச்சாச்சு, குழந்தை இல்லை. எத்தனையோ இடங்களில் நாம் கேள்விப்படுகிறோம், குழந்தை இல்லாத காரணத்தால் தங்களுடைய உயிரை மாய்த்து கொடுக்கிறார்கள், தற்கொலை வரைக்கும் போயிடுறான். குழந்தைகள் இந்த உலகத்தின் வாழ்வதற்கு ஒரு பிடிமானம் என்று சொல்லப்படுகிறது. வேறு எதுக்காக நான் வாழ போகிறேன், என் பிள்ளைகளுக்காக வாழ்கிறேன் சொல்கிறோமா இல்லையா?
வேறு எதுக்காக? என் பிள்ளைகளுக்காக. எனக்கு எதுவுமே இல்லைங்க இந்த உலகத்தில், என் பிள்ளைகளுக்காக நான் வாழுகிறேன் என்று சொல்லுகிறோம். அதே நேரத்தில் நாம் யோசிக்க வேண்டிய விஷயம், அந்த பிள்ளைகளை சரியான முறையில் வளர்க்கிறோமா என்பது கேள்வி. நான் மேலே சொன்ன வசனத்தில் ஹஸரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க அல்லாஹ்ட்ட துவா செஞ்சாங்க, ரப்பி ஹப்லி மினஸ் சாலிஹீன், யா அல்லாஹ் எனக்கு உன்னுடைய நல்லடியார்களிலிருந்து ஒரு குழந்தை எனக்கு தான் சொல்லி கேட்டாங்க. குழந்தை பெறுறது முக்கியம் இல்லை, இந்த குழந்தை என்னுடைய இம்மைக்கும் மறுமைக்கும் பெயர் சொல்லக்கூடிய பிள்ளையாக வளர வேண்டும். நாம் அடிக்கடி சொல்லுவோம், ஒரு தந்தை தன்னுடைய பிள்ளையை பெற்றெடுத்து அந்த குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய விஷயங்களை சொல்லிக் கொடுத்து அவனை ஒரு தொழுகையாளியாளாக ஆக்கிவிட்டு நாம் இறந்து போனால் நம்முடைய கியாம நாள் வரைக்கும் அந்த குழந்தையின் நிமித்தமாக நமக்கு நன்மைகள் வந்து கொண்டே இருக்கும். இல்லை ஏதோ 10ஓட 11 அத்தோட இதை ஒன்றுன்னு சொல்லி ஏதோ செடி கொடி வளருவது போன்று பிள்ளையை வளர்த்து விட்டோம் என்று சொன்னால் இந்த பிள்ளை நாளை மறுமைக்கு நமக்கு சேகரமாகவே இருக்காது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். பெற்றோர் உயிருடன் இருக்க குழந்தைகள் இறந்து போனால் எவ்வளோ பெரிய சோதனை தெரியுமா அது? பெற்றோர்கள் உயிரோடு இருக்கும் பொழுது குழந்தைகள் இறந்து போனால் மிகப்பெரிய ஆறுதலாக நமக்கு மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. சிறு குழந்தைகள் உங்களிடமிருந்து உயிர் பறிக்கப்பட்டு இறந்து போனால் அந்த குழந்தைகள் சொர்க்கத்தில் போய் என்ன செய்வாங்களாம்? என்னுடைய பெற்றோருக்காக வேண்டி துவா செஞ்சுக்கிட்டே இருப்பாங்களா இவங்க வர்ற வரைக்கும். இது அல்லாஹ் தஆலா ஆறுதல் சொல்லும் முகமாக சொல்லுகிறார். ஆனால் ஒரு விஷயத்தை நாம் யோசிக்கணும். இந்த உலகத்தில் பிறப்பதற்கு ஒரு சீரியல் எல்லாம் வச்சிருக்கிறான். முதல்ல பாட்டனார், அதுக்கு அடுத்து தந்தை, அதுக்கு அடுத்து குழந்தை, இப்படித்தான் மகன் பேரன் என்பதாக வைத்திருக்கிற வரிசை இருக்கிறதே, இது பிறப்பதற்கு மட்டும்தான், இறப்பதற்கு இந்த சீரியல் கிடையாது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கொழும்புடைய விமான நிலையத்தில் ஒரு 7-8 வயதுடைய சிறுவனுடைய ஜனாசா தொட வைக்கிறார்கள். அந்த பிள்ளையினுடைய தகப்பனார் நிற்கிறார் சஃபில், தந்தையின் தந்தை நிற்கிறார், தந்தையுடைய தந்தையின் தந்தை நிற்கிறார், பாட்டன் தந்தை அத்தனை பேரும் இருக்க குழந்தையின் ஜனாசா தொழ வைக்கப்படுகிறது. அப்போ மௌத்துக்கு சீரியல் கிடையாது. அல்லாஹ் நினைச்சா என்ன செய்வான்? எப்படி வேணா மௌத்தாக்குவான். அப்போ இந்த குழந்தை என்பது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற மிகப்பெரிய அமானிதம். சொல்வார்கள், குழந்தை வரமா சாபமா? குழந்தை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற குழந்தை வரமாக கொடுக்கப்பட்டதா சாபமாக இருக்கிறதா என்பது நாம் வளர்த்திருக்கும் முறையில இருக்கிறது. இதா அஃப்ஸஹ அவுலாதுக்கும் அல்லிமூ லா இலாஹ இல்லல்லாஹ், ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, உங்கள் குழந்தை வாய் திறந்து பேசுகின்ற பொழுது அது பேசுகின்ற முதல் வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ்வாக இருக்கணும். அப்படி நாம பழக்கணும். அது எப்போவெல்லாம் அது பேசுறதுக்கு வாய் எடுக்குதோ அப்போல்லாம் சொல்றோம்ல, அத்தா சொல்லு, அம்மா சொல்லுன்னு சொல்றோம்ல, இதற்கு பதிலாக அல்லாஹ் என்று சொல்லுன்னு சொல்லணும். மரியம் அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய தாயார் மரியம் அலைஹிஸ்ஸலாம் ஆண் துணை இல்லாமல் குழந்தையை பெற்றெடுக்கிறாங்க. நமக்கெல்லாம் தெரியும். ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பெற்றெடுத்துட்டு வர்றாங்க. ஊர் உலகமெல்லாம் அவர்களை தவறாக பேசுகிறது. ஆணுடைய துணை இல்லாமல் பெற்றெடுத்து வந்திருக்கிறார், இதுக்கு யார் தந்தை என்று தவறாக பேசிக் கொண்டிருக்கும் பொழுது மரியம் அம்மா என்ன சொன்னாங்க? அந்த மடியில் இருக்கிற குழந்தைகிட்ட சொன்னாங்க, நீதான் இந்த களங்கத்தை போக்க வேண்டும். நீதான் என்ன செய்யணும்? அல்லாஹ் கொடுத்தான் இந்த குழந்தைய அல்லாஹ் கொடுத்தான். மரியம் சொன்னாங்க மடியில் இருக்கிற ஈசா அலைஹிஸ்ஸலாத்திட்ட, நீ தான் இந்த களங்கத்தை போக்க வேண்டும், என்னை எல்லோரும் தவறாக பேசுகிறார்கள். மடியில் இருந்த குழந்தை ஹஸரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் பேசியதாக குர்ஆன் பேசுகிறது. ஆனா அப்துல்லா, நான் அல்லாஹ்வுடைய அடிமை. குழந்தை பேசின முதல் வார்த்தை என்னங்க? குழந்தை முத பேசுகிற வார்த்தை என்ன? ஆனா அப்துல்லா, நான் அல்லாஹ்வுடைய அடிமை, நான் வளர்ந்ததற்கு பிறகு நான் வேதம் கொடுக்கப்படுவேன், நான் அல்லாஹ்வுடைய நபியாக வருவேன் என்று அந்த குழந்தை பேசியதற்கு அற்பம் உலகம் வாயடைத்து போகிறது. பெரிய ஆச்சரியம். அந்த குழந்தையின் முதல் வார்த்தை அல்லாஹ்வுடைய பெயராக இருந்ததால் அல்லாஹ் எவரோ உயரத்துக்கு அந்த குழந்தையை கொண்டு போனா, உலகத்தில் வாழ்ந்த நபிமார்களிலேயே ஆக குறைந்த வயதில் அவர்கள் வஃபாத் ஆகிறார்கள். இன்னும் அவருடைய வயது மீதம் இருக்கிறது. உலகத்தின் இறுதி நாளில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் வருவாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் வருவாங்க. வரும்போது சாதாரணமாக வர மாட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய உம்மத்தில் ஒரு ஆளாக வருவாங்க. அவர்கள் வந்ததற்கு பிறகு
பூமியின் முழுக்க முழுக்க எல்லோரும் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை ஏற்றுக்கொள்வார்கள் என்று வருகிறது. அப்ப குழந்தையின் முதல் வார்த்தை அல்லாஹ் ரசூலுடைய விஷயமாக இருக்க வேண்டும். இன்னைக்கு நாம் யோசிக்கணும், நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் என்ன சொல்லி கொடுக்குறோம்? கான்வென்ட்டில் ஆயிரக்கணக்கான பணங்களை கட்டி நம்ம பிள்ளைகளை கொண்டு போய் விட்டுட்டு அந்த பிள்ளை யூனிஃபார்ம் போடும்போது அப்படியே மகிழ்ந்து போயிடுறோம். என் பிள்ளை யூனிஃபார்ம் போடுற அழகை பாருங்கள், என் பிள்ளை இங்கிலீஷ் பேச போகிறான் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக போகிறோம். ஒரு ஊரில் அப்படி தான் கொண்டு போய் பிள்ளைய கொண்டு போய் கான்வென்ட்டில் சேர்த்து விட்டுட்டார். அவன் கொஞ்சம் கொஞ்சமாக ஏபிசிடி எல்லாம் படித்து ஒரு நாள் வந்து ஹாய் டேடி அப்படின்னு கூப்பிட்டான். மனைவிட்ட சொல்கிறார், பார்த்தியா என் பிள்ளை என்னைய எவ்வளோ அழகாக ஆங்கிலத்தில் கூப்பிட்றான் அப்படின்னு சொன்னார். அடுத்து அந்த பையன் சொன்னான், யூ ஆர் ஏ டாகுண்டான். என்ன சொன்ன? யூ ஆர் ஏ டாக், நீ ஒரு நாய்ங்கிறான். அப்பனுக்கு சந்தோஷம் தாங்கலை, என் பிள்ளை இங்கிலீஷ் பேசுகிறான். அட உன்னைய பெத்தவனை நாயின்னு சொல்கிறான். அவன் பெத்தவனை நாயின்னு சொல்கிறான். நீ அந்த பிள்ளைக்கு சொல்லி கொடுத்திருக்கிற கலாச்சாரம் நபியுடைய கலாச்சாரத்தை சொல்லி கொடுக்கல. அல்லாஹ் ரசூல் எதை சொல்லி கொடுக்குனாங்களோ என்ன சொன்னாங்க ரசூலுல்லாஹ், இதா அஃப்ஸஹா அவுலாதுக்கும் ஃபஅல்லிமு லா இலாஹ இல்லல்லாஹ். உங்களுடைய குழந்தை வாய் திறந்து பேசுகின்ற நேரத்தில் அதனுடைய முதல் வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் என்று வருகின்ற முறையில் சொல்லிக் கொடுங்கன்னு சொன்னாங்க. இன்னைக்கு நாங்கள் மேற்கத்திய கலாச்சாரத்தை சொல்லிக் கொடுத்து ஆங்கிலம் பேசுவதையும் ஆங்கிலத்தில் அநாகரிகமான வார்த்தை சொல்றதையெல்லாம் என்ன சொல்றோம்? பெருமையாக நினைச்சுக்கிறோம். ஒரு கட்டத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, நீங்கள் குழந்தைகளோடு பேசுகின்ற நேரத்தில் குழந்தைகளாகவே மாறிடுங்கண்டாங்க. அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலாவுடைய 3 பசங்க, ஒருத்தர் அப்துல்லா, ஒருத்தர் உபைது, ஒருத்தர் ஹசீர், 3 பேரும் இங்கே ரோட்டில் நிற்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, இங்கே வாங்க 3 பேரும், நீங்கள் உங்கள் 3 பேரில் முதல்ல யார் என்னை வந்து தொடுறீங்களோ அவங்களுக்கு ஒரு சிறந்த பரிசுனாங்க ரசூல்லா. அந்த 3 பேரும் போட்டி போட்டுக்கிட்டு வர்றாங்க ரசூல்லாட்ட. 1 2 3 2 பேரும் வந்து 3 பேரும் வந்து ரசூல்லாவை முனங்காலுக்கிட்ட கட்டி பிடிச்சாங்க. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலாவதாக வந்த குழந்தையை தூக்கி பிடித்து முத்தம் கொஞ்சினார்கள். எவ்வளோ பெரிய பாக்கியம்! ரசூலுல்லாவுடைய அருள், அந்த பரக்கத்தான வாயில முத்தம் கொஞ்சப்படுறது எவ்வளோ பெரிய பரக்கத்து! 3 குழந்தைகளுக்கும் முத்த மழை பொழிகிறார்கள். அந்த குழந்தை அப்படியே என்ன செய்கிறாங்க? சந்தோஷத்தில் திக்குமுக்காடி போகிறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, குழந்தைகளோடு குழந்தைகளாக நீங்கள் மாறிப்போங்கள். இன்னும் சொல்லுவாங்க, தன்னுடைய பேரன் ஹசன் ஹுசைன் அவங்கள்ட்ட சொல்லுவாங்க, நீங்கள் என்ன செய்கிறீங்க? என் கால் மேலு கால் வைத்து அப்படியே படி மாதிரி ஏறுங்கம்பாங்க. ஹசன் ஹுசைன் என்ன செய்வாங்கன்னா, பாதத்து மேலே கால் வச்சு ரசூலுல்லாஹ் மேலே ஏறி தோல் மேலே உட்காந்துக்குருவாங்க. இன்னும் ஹதீஸ்களில் சொல்லப்படுகிறது, ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க வீட்டுக்கு போயிட்டு ரசூலுல்லாஹ் கேட்பாங்க, ஃபாத்திமா எங்கே அந்த சேட்டைக்காரன்னு கேட்பாங்களாம். தன்னுடைய பேரன்கள்கிட்ட எங்கே அந்த சேட்டைக்காரன், சுட்டி பயலெல்லாம் எங்கே அப்படின்னு கேட்பாங்க. 2 பேரும் அப்படியே மின்னலாக பாய்ந்து வந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஏறிக்கொள்வார்கள் என்று ஹதீஸ்களில் பார்க்கிறோம். ஒரு தடவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பல தொழுகைக்காக பள்ளிக்கு வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அங்கே சில சின்ன பிள்ளைங்கள்லாம் விளையாடுகிட்டு இருக்கிறவங்க கூப்பிட்டாங்க. ரசூலுல்லாவை கூப்பிட்டு, உங்கள் பேரங்கள்கிட்ட விளையாடுற மாதிரி எங்கள்கிட்ட விளையாட மாட்டீங்களான்னு கேட்டாங்க. என்ன சொன்னாங்க? உங்கள் பேரங்கள்கிட்ட விளையாடுற மாதிரி எங்கள்கிட்ட விளையாட மாட்டீங்களான்னு சொல்லி சின்ன பிள்ளைய கேட்ட உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஸரத் பிலாலை கூப்பிட்டாங்க. பிலால் ரலியல்லாஹு வந்தாங்க. எங்கள் வீட்டுக்கு போங்க பிலால், போய் கொஞ்சம் சில்லறை காசு வாங்கிட்டு வாங்கினாங்க. ஹஸரத் பிலால் ரலியல்லாஹு தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு போய் சில்லறை காசு ரசூலுல்லாஹ் கேட்டாங்கன்னு உடனே இவ்வளோ காசு வாங்கிட்டு வந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, என்னுடைய சகோதரர் யூசுப் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அவர்களுடைய சகோதரர்கள் சில்லறை காசுக்கு வித்துட்டாங்க. அது மாதிரி நான் இந்த காசு கொடுத்து உங்களை வாங்கிடுறேன் அப்படின்னு சொல்லி இந்த பிள்ளைகளை எல்லாம் என்ன செஞ்சாங்க? தூக்கி ஒருத்தரை தோளில், ஒருத்தரை இடுப்பில், எல்லாத்தையும் தூக்கி வச்சுக்கிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு போனதாக வரலாறு சொல்லுகிறது. இன்றைக்கி நாம் நினச்சிக்கிறோம், சில பேர் பிள்ளைகள்கிட்ட எல்லாம் தொட்டு பழகக்கூடாதுங்க, அது ஒட்டிக்கிறோம். என்ன சொல்கிறோம்? பிள்ளைகள்கிட்ட எல்லாம் பாசத்தை காட்டக்கூடாது, ஒட்டிக்கிறோம், அப்புறம் பிரியாதுங்கன்னு சொல்லி. இல்லை, மார்க்கம் என்ன சொல்லுகிறது? உங்களுடைய குழந்தைகளோடு குழந்தைகளாக பழகுங்கள், அவர்களுக்கு சொல்லிக் கொடுங்கள். குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் என்ன நினைக்குன்னு சொன்னால், ஒரு 7 8 10 வயசு வரைக்கும் அந்த குழந்தைகளுடைய ரோல் மாடல் யார் அவங்களுக்கு முன்னாடி சொல்லப்படுறோமோ அவங்க தான் ரோல் மாடல்.
உலகத்தின் பெரும்பாலான குழந்தைகளுக்கு 10 வயது வரைக்கும் ரோல் மாடல் எங்கள் அத்தா மாதிரி வருமானு சொல்லுவான். 10 வயசு வரைக்கும் தான். 10 வயசு வரைக்கும் அவன் என்ன சொல்லுவான், எங்கள் அத்தா மாதிரி வருமா, எங்கள் அத்தா ஹீரோ அப்படின்னு சொல்லுவான். ஏன்னா அவனுக்கு சொல்லப்படுவதெல்லாம், அவனுடைய தாய் சொல்லப்படுவதெல்லாம், உங்கள் அத்தா வந்தாங்க, உங்கள் அத்தா தொழுதாங்க, உங்கள் அத்தா பேசினாங்க, உங்கள் அத்தா குரான் ஓதுனாங்க, இப்படியே சொல்லி சொல்லி வளர்க்கும் பொழுது அந்த குழந்தையின் இதயம் நிரம்ப அந்த தந்தை இருக்கிறார். மார்க்கம் அப்படி சொல்லலை. உங்கள் குழந்தைக்கு ரசூலை பற்றி சொல்லுங்கள். எதுவாக இருந்தாலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய விஷயத்தை பற்றி சொல்லுங்கள். ரசூல் எப்படி நடந்துக்கிட்டாங்க, ரசூல் எப்படி பேசினாங்க, அவங்க ட்ரெஸ் எப்படி இருந்துச்சு, அவருடைய வியாபாரம் எப்படி இருந்துச்சு, இதையே சொல்லிக் கொடுங்க. அவருடைய இதயம் முழுக்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சிந்தனையிலே இருக்கணும். சொல்லப்படுகிறதா இல்லையா? ஒரு மனிதன் மரணித்ததற்கு பின்னால் கபரில் கொண்டு போய் வச்சதுக்கப்புறம் மண் ரப்புக்குன்னு கேட்பான். உங்களுடைய ரப்பு யார்? எல்லாரும் ஈஸியாக சொல்லிடுவோம் அல்லான்னு சொல்லி. உங்களுடைய தீனி எதுன்னு கேட்பாங்க. மார்க்கம் எது? இஸ்லாம்னு சொல்லிடுவோம். ஆனால் என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உருவத்தை காண்பித்து இவர்கள் யார் என்று கேட்கப்பட்டால் யார் சொல்லுவா? இவங்க எங்களுடைய நபி, இவங்க தான் எங்களுடைய தலைவர், இவங்க தான் எங்களுடைய வழிகாட்டின்னு யார் சொல்லுவாங்கன்னா, யார் ரசூலுல்லாஹ்வுடைய பாசத்தை, நேசத்தை, அவருடைய அன்பை, அவருடைய வாழ்க்கையை உள்ளத்தில் ஏந்தி இருந்தாங்களோ அவங்களுக்கு தான் சொல்ல முடியும் இவங்க எங்களுடைய நபின்னு சொல்லி. அப்படி நம்ம பிள்ளைகளை வளர்த்துருக்கிறோமா? அப்படி நம்ம பிள்ளைகளை வளர்த்துருக்கிறோமானா இல்லை. எப்படி வளர்த்துருக்கிறோம் தெரியுமா? அந்த பிள்ளைகளுடைய விஷயத்திற்கும் நமக்கும் உண்டான இடைவெளி. மூசா அலைஹிஸ்ஸலாம் தான் அல்லாட்ட நிறைய பேசுவாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் தான் அல்லாட்ட ரொம்ப கேஷுவலாக பேசுவாங்க. ஒரு வாட்டி அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது கேட்டாங்க, யா அல்லாஹ், இந்த உலகத்திலே நீ விரும்புகிற ஆள் யார், நீ ரொம்ப நேசிக்கிற ஆள் யாருன்னு கேட்டாங்க. இப்போ அல்லாஹ் சொன்னான், யாரை நான் நேசிக்கிறேனோ அவங்களுக்கு ஒரு பொம்பளை பிள்ளைய கொடுப்பேன்டான். யாரை நேசிக்கிறேனோ அவங்களுக்கு பொம்பளை பிள்ளைய தருவேன். அப்போ ஹஸரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அப்படியா, சரி, அதுக்கு அடுத்து யாரை நேசிப்பான்? அப்போ அல்லாஹ் சொல்கிறா, 2வது பொம்பளை பிள்ளைய கொடுப்பேன். திரும்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, அதுக்கு அடுத்த ஆள் யார்? 3வது பொம்பளை பிள்ளைய கொடுப்பேன். இது என்னடா வரிசையாக பொம்பளை பிள்ளையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த டாப்பிக்கை மாற்றுறதுக்காக கேட்டாங்க, யாரெல்லாம் ஆம்பளை பிள்ளைகளை பற்றி நீ என்ன சொல்கிற, ஆண் பிள்ளைகள் கொடுக்கப்படுகின்ற பெற்றோரை பற்றி நீ என்ன சொல்லுகிறாய் என்று கேட்ட பொழுது அல்லாஹ் சொன்னா, ஆம்பளை பிள்ளைய கொடுப்பேன், கொடுக்கும்போதே சோதனையை கொடுப்பேன். என்ன சொன்ன? என்ன சொன்னாங்க அல்லாஹ்? ஆம்பளை பிள்ளைய கொடுப்பேன், கொடுத்துட்டு சோதனையை கொடுப்பேன். இன்றைக்கு நம்ம விஷயம் எப்படின்னு தெரியல. எத்தனையோ இடங்களில் தந்தை சொல்லுகிறார், எனக்கு தலைவலியே நான் பெத்தவன் தான் அப்படிங்கிறான். எத்தனை இடங்களில் எத்தனை பிரச்சனைகள், எனக்கு பிரச்சனை வர்றதே நான் பெத்த பிள்ளையால தான் அப்படின்னு சொல்றாங்களா இல்லையா? அப்ப ஏன் இப்படி வருகிறது என்று சொன்னால், அந்த குழந்தையை வளர்க்கிற முறையில் வளர்க்க தவறியதால் அந்த குழந்தை இன்றைக்கு தோளுக்கு மேல் வளர்ந்து தந்தைக்கு தொல்லையாக மாறி போகிறார். அப்ப அவர்களோடு ஒன்றி போய் சொல்லிக் கொடுக்கிற விஷயத்தை சொல்லிக் கொடுத்து ஒழுக்கம் கற்றுக் கொடுத்து அவர்களை வளர்த்திருந்தால் இந்த நஷ்டத்திற்குரிய பிள்ளையாக நம்ம வளர்த்திருக்க மாட்டோம். உமர் ரலியல்லாஹு ஜனாதிபதியா இருக்கிறாங்க. அப்ப ஆமீர் அப்படிங்கிறவர் ஒரு ஏரியாவுடைய கவர்னர். அந்த கவர்னர் ஜனாதிபதியை பார்க்க வர்றார். ஜனாதிபதினா இன்னைக்கு இருக்கிற மாதிரி இந்தியாவிலேயே ஆக பெரிய வீடு யார் வீடுனா ஜனாதிபதி வீடு தான். இந்தியாவில் இருக்கிறதுலையே ஆக பெரிய மாளிகை எதுங்க? ஜனாதிபதி மாளிகை. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா மதீனாவில் ஜனாதிபதியாக இருக்கிறாங்க. அவங்க வீடு கிடுகு கீத்து கொட்டாய், படுத்திருந்தாங்கன்னா வானம் தெரியும். அப்போ அந்த ஆமீருங்கிற கவர்னர் உமரை பார்க்க வர்றார். உமர் வீட்டில் இருக்கிறாங்கன்னு சொன்னோன்னா வீட்டுக்கு போகிறார். உமர் ரலியல்லாஹு தஆலான்னு மல்லாக்க படுத்திருக்கிறாங்க. அவர்கள் வீட்டு குழந்தைகள் நெஞ்சில் ஏறி விளையாடி கொண்டிருக்கிறார்கள். இவர் பெரிய கவர்னர் பார்த்துட்டு முகமெல்லாம் அப்படியே சுருங்கி போச்சு. என்ன இவ்வளோ பெரிய ஜனாதிபதி படுத்திருக்காரு, பிள்ளை ஏறி விளையாடுறாங்க, கொஞ்சம் கூட கண்டிக்காமல் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி இவர் முகம் சுருக்கமாகிறது. உமர் ரலியல்லாஹு தஆலா அவருடைய முகத்தை பார்த்துட்டு, ஆமீர் வாங்க, நல்லா இருக்கிறீங்களா, உங்களுடைய பகுதியில் உண்டான வேலைகள்லாம் நல்லா நடக்குதான்னு கேட்டுட்டு, நீங்கள் உங்கள் வீட்டில் எப்படி நடந்துக்கிறீங்கன்னு கேட்டாங்க. ஏன்னா அவருடைய முகத்தை பார்த்துட்டு உமர் ரலியல்லாஹு தஆலா அவருடைய உள்ளத்தை படம் பிடித்து விட்டு கேட்டார்கள், நீங்கள் உங்கள் வீட்டில் எப்படி நடந்துக்கிறீங்கன்னு சொல்லி. ஆமீருக்கு உள்ளுக்குள்ளே சந்தோஷம், பரவாயில்ல எனக்கு பேசுகிறதுக்கு சான்ஸ் கிடச்சிச்சின்னு சொல்லி
ஆமீர் சொல்றார், நான் வீட்டிற்குள் நுழைந்தால் அவங்கவுங்க அப்படியே அமைதியாயிருவாங்க, இருக்கிற இடத்துல அப்படியே உட்கார்ந்துருவாங்க. நான் வெளியிலே வருகின்ற வரைக்கும் என் வீட்டில் சத்தம் இருக்காது, அப்படித்தான் நான் வீட்டை நான் படக்கி இருக்கிறேன்னு சொன்னார். ஹஜ்ரத் உமர் கேட்டாங்க, அன்பே உருவான ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்திலே நீங்க இருக்கிறீங்க? என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள்? வீட்டிற்குள்ளாக நுழைகின்ற பொழுது அங்கே என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்களோ நம்முடைய மனைவி அந்த வேலையில் உதவியா இருப்பாங்க. சமையலில் மாவு பிசைந்து கொடுத்திருக்கிறார்கள், வீட்டை பெருக்கி இருக்கிறார்கள் என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நீங்க நம்ம வீட்டில் நுழைஞ்ச உடனே மிலிட்ரி மாதிரி நடந்துக்கணும்னு பெருமைப்பட்டுக்கிறீங்களா? யாரு கேட்டா? ஜனாதிபதி கவர்னர்கிட்ட கேட்குறாங்க. நான் வீட்டுக்குள்ளே நுழைஞ்ச உடனே எல்லாரும் பயந்து போய் ஒடுங்கிடுவாங்க. இன்னைக்கு கூட சில பேர் சொல்லுவாங்க, நான் வீட்டுக்குள்ளே போன உடனே என் கையில் ரிமோட் வந்துடும். இது மொட்டை அதிகாரமா இல்லையா? இது ஷரியத்துடைய குடும்பம் இல்லை. நான் வீட்டுக்குள்ளே நுழைஞ்ச உடனே நான் என்ன நினைக்கிறேனோ அந்த சேனல் வந்துடும் என் வீட்டில். அத்தாவுக்கு அது பிடிக்காது, மாற்று. இந்த அதிகார தோரணையை மார்க்கம் விரும்பவில்லை. ஜனாதிபதியான உமர், உலகமே கிடுகிடுத்து போகின்ற உமர் ரலியல்லாஹு அன்ஹு மல்லாக்கப்படுத்திருக்கிறாங்க. குழந்தைகள் நெஞ்சில் மீது ஏறி விளையாடுகிறார்கள். சொன்னார்கள் ஆமீரிடத்தில், நீங்கள் உங்கள் வீட்டிற்குள்ளாக நுழைந்த பொழுது எல்லோரும் அமைதியாகிறார்கள் என்று சொன்னால் உங்கள் வீட்டில் நீங்கள் குடும்ப தலைவராக இல்லை, அதிகாரியாக இருக்கிறீங்க. அந்த போக்கை மாற்றுங்கண்ணா, அந்த போக்கை மாற்றுங்க. அவர்களிடம் எப்படி மார்க்கத்தை சொல்ல வேண்டுமோ அப்படி நயமாக கனிந்து இணக்கமான முறையில் சொல்ல வேண்டும். அதிகார தோரணையில் சொல்லக்கூடாது. அதிகார தோரணை சொன்னால் என்ன சொன்ன தெரியுமா? என்ன தெரியுமா ஆகும்? நீங்கள் வேணா ஒரு கணக்கு எடுத்து பாருங்க. ஒரு பள்ளிக்கூடத்தில் 10 ஆசிரியர்கள் இடத்துல 8 பேர் முரட்டுத்தனமாக இருப்பாங்க, 2 பேர் கொஞ்சம் சாஃப்டாக இருப்பான், சிரித்து பேசுவான். பிள்ளைகள்கிட்ட கேளுங்க உங்களுக்கு யாரை பிடிக்கும்னு சொல்லி. யாரை பிடிக்கும்? அந்த சிரித்து பேசுகிற வாத்தியாரை தான் பிடிக்கும். ஏன்னா அவர் சோசியலாக பழகுறார். இதே போன்றுதான் உங்களுடைய குழந்தைகள் நீங்கள் பழகி கொள்ள வேண்டும் என்று என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அப்ப சிறு குழந்தைகளாக இருக்கின்ற பொழுது என் குழந்தை எப்படி பேச வேண்டும், எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று அவர்களுக்கு லேசான முறையில், அதிலும் குறிப்பாக மனைவியை பற்றி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. விலா எலும்புல தான் படைக்கப்பட்டிருக்காங்க. விலாவுடைய எலும்புல ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைச்சிட்டு ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய விலா எலும்பை தான் என்ன செஞ்சான்? அல்லாஹ் எடுத்து ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்தை படைச்சான். அந்த எலும்பில் படைக்கப்பட்ட பெண்ணிடத்தில் நீங்கள் மார்க்கத்தை சொல்லுகின்ற பொழுது நளினமான முறையில் சொல்லுங்கள். அதை நீங்கள் கடினமாக நீங்கள் பேசுனீங்கன்னா உடஞ்சி போயிடும், சொல்லாமல் விட்டீங்கன்னா அப்படியே வளைஞ்சு போயிடும் நாங்கள் ரசூலுல்லாஹ். இந்த ஒரு முறையைத்தான் நாம் கடைபிடிக்க வேண்டும். அப்போ இந்த குழந்தை செல்வம் என்பது அல்லாஹ் சொல்வது போன்று ஃபித்னாவா ஜீனத்தா, குழப்பமா அலங்காரமா என்பது நாம் வளர்க்கின்ற முறையிலும் நாம் சொல்லிக் கொடுக்கும் முறையில் தான் இருக்கிறது. நாளை மறுமையில் இந்த குழந்தைகள் குறித்தும் நாம் விசாரிக்கப்படுவோம். என்ன சொல்றான்? இன்னைக்கு அம்மாட்ட போய் சொல்றான், அம்மா உன் வீட்டுக்கார்ட்ட சொல்லி வை, என் ரூட்ல அடிக்கடி கிராஸ் ஆகிறார். என்ன சொல்றாங்க? அத்தான்னு கூட சொல்ல மாட்டேங்கிறான். அந்த அளவுக்கு நம்மளுடைய கேப் மெயின்டைன்ஸ் பண்ணியிருக்கிறோம். அத்தா அப்படி வந்தா புள்ள அப்படி போயிடும். மரியாதை நிமித்தமாக போனா பரவாயில்ல, பிடிக்காமல் முகத்தை திருப்பி கொண்டு போனால் இது நமக்கு நாளைக்கு மறுமையில் தண்டனைக்குரியதாக ஆகும். எந்த அளவுக்கு சொல்லியிருக்கிறான்? உன் வீட்டுக்கார்ட்ட சொல்லு, அவர் என் ரூட்ல கிராஸ் ஆகிறார். என்ன சொல்ல வேண்டும்? தந்தையுடைய வார்த்தைக்கு மறுவேர்த்தை பேசக்கூடாது. அவர் நின்றால் அவருக்கு முன்னால் நிற்கக்கூடாது என்று மார்க்கம் சொல்லுகிறது. அவருடைய குரலுக்கு மேல் குரல் உயர்த்தி பேசக்கூடாது என்று சொல்லுகிறது. பிடிக்காத விஷயத்தை தந்தை சொன்னால் கூட அதுக்கு எதிர்ப்பு காட்டக்கூடாது, அதிருப்தி காட்டக்கூடாது என்று மார்க்கம் சொல்லுகிறது. இன்னைக்கு எந்த அளவுக்கு நம்மளுடைய லேட்டஸ்ட் எப்படி ஆயிடுச்சுன்னு சொன்ன, மனைவிட்ட சொல்றாரு, பிள்ளைக்கு பிடிச்சா செய்வோம் இல்லாட்டி விட்டுருவோம். என்ன சொல்றோம்? பிள்ளைக்கு பிடிச்சா செய்வோம் இல்லாட்டி விட்டுருவோம். இல்லை, அல்லாஹ் உங்களிடத்துல கவ்வாமூன நிர்வகிக்கும் திறனை பெற்றோரிடத்தில் எல்லாம் கொடுத்துருக்குறான். செல்லம் கொடுக்குறேன்னு சொல்லி பிள்ளைகளை மார்க்கத்துக்கு முரணனாக வளர்த்து விட்டுட்டு நம்ம நாளைக்கு போய் அவன் தொழுகலைன்னு கண்டிக்கிற பெற்றோர் இருக்கிற வீடு உருப்படுங்க. என்ன செய்யணும்? சாப்பிடலன்னு சொல்லி மனைவி சொல்லும் போது திட்டக்கூடிய தந்தை, தொழுகலைன்னு சொல்லும் போது கண்டிக்கிற தந்தையா இருந்தா தான் இவன் ஷரியத்தில் சொல்ற தந்தை.
அவன் எப்படியாவது போயிட்டு போறான்னு சொன்னா இவன் மார்க்கம் சொல்லுகிற சரியான தந்தை இல்லை என்று மார்க்கம் சொல்லுகிறது. இந்த விஷயத்தை நம்ம கவனத்தில் கொள்வோம். இந்த குழந்தைகள் நாளை மறுமையில் நமக்கு நன்மை தேடி தரக்கூடிய குழந்தைகளாக, சொர்க்கத்திற்கு சிபாரிசு செய்யக்கூடிய குழந்தைகளாக அல்லாஹ் ஆக்கி தருவானாக. வாஹர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.